மாலை வணக்கம். செய்யன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு நம்ம இந்த ஆன்சர் கீ வீடியோ பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம இன்றைக்கி காலையில் டெஸ்ட் போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட்டை எழுதி இரவு 7 மணிக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஆன்சர் கீ திருத்துறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த போட்டியாளர் தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த வருடம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது இந்த ஆஸ்பிரன்ஸ் வந்து படிக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள், அதாவது ஸ்ட்ரகிள்னால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போமே அப்படின்னு நினைப்போம். அது வந்து நம்ம கடைசி நேரத்தில் வந்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை படிப்போம். முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸாக இருக்குன்னு நினைப்போம். இன்றைக்கும் நான் எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த வெறியோடையே இருங்க. இந்த வெறி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம் கிராக் பண்ணுறது கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், இதை நோக்கி என்னென்ன பண்ணிகிட்ருக்கோங்கிற கண்டிப்பாக வெற்றி இருக்குது. வாங்க இன்றைக்கி நம்ம ஆன்சர் கீ பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் நம்பர் 5 எழுதியிருப்பீங்க. டெஸ்ட் நம்பர் 5ல் டாபிக்ஸ் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது ரெண்டு தான் நீங்கள் இன்றைக்கி எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத டெஸ்ட் எழுதியிருக்கிறீங்க. நிறையா பேர் பாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது தரமாக இருக்குது அப்படிங்கிறத ஃபீட்பேக் ரிப்பீட்டிவாக கொடுத்துட்ருக்கீங்க. கூகுள் லிங்க்ஸ்லேயும் அந்த ஃபீட்பேக் வந்திருக்கு, கமெண்ட்ஸ் அந்த ஃபீட்பேக் வந்திருக்கு. யூனிட் 6க்கு போடுங்க, நெக்ஸ்ட் யூனிட் 5 போடுங்க, ஐஎன்எம் போடுங்க, மேக்ஸ் போடுங்க சொல்லி கண்டிப்பாக நம்ம எல்லாமே அடுத்தடுத்த இதில் நீங்கள் டச்சில் இருங்க. லான்ச் பண்ணுற தயாராக தான் இருக்கும். கண்டிப்பாக லான்ச் பண்ணுவோம். நம்ம கேட்குற கொஸ்டின்ஸுமே கண்டிப்பாக டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இயர் பை இயராக அவங்க கூட்டிகிட்டே தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எவால்வ் ஆகி நம்மளும் அதே ஸ்டாண்டர்டை போகணும். அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஆன்சர் கீ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசின் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் மற்றும் தேசிய கல்விக் கொள்கை 2020 படி தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய திட்டம் எதுன்னு கேட்காங்க. நமக்கு இன்னைக்கு இந்த டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதை பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன தலைப்பு தான். டிபிஎஸ்பியும் சின்ன தலைப்பு தான், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சின்ன தலைப்பு தான். அப்போ இதெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நீங்கள் மொத்தமே டூ பேஜஸ் தான் இருக்குது படிக்கிறதுக்கு, அவ்வளோ தாண்டி எதுவுமே இல்லை. டிபிஎஸ்பியில் ஒரு 3 or 4 பேஜஸ் இருக்குது. சின்ன தலைப்பு தான், நல்லா படிச்சிருக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கொஸ்டினாக இருக்குது. இது நம்ம தெரியாமல் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். இலவச காலை உணவு திட்டம், ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது தான் இப்போ ரீசெண்டாக நமக்கு தமிழ்நாடு அரசில் ஒரு ஹிட்டான ஒரு திட்டம். அது டிபிஎஸ்பி மற்றும் அந்த கல்விக் கொள்கையை பற்றி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது டிஎன்பிசிலையுமே கேட்டிருக்கிறாங்க. டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். பட் ஜென்ரல் எக்ஸாம்ஸில் கேட்டதில் ஜெயிலர்னு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு முன்னாடி, அதில் கேட்டிருக்காங்க. அடுத்து கூற்று, செகண்ட் கேள்வி. செகண்ட் கொஸ்டின், அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என பிஆர் அம்பேத்கரால் விவரிக்கப்படுகிறது. இங்கிலீஷில் பார்த்தோம்னா பிஆர் அம்பேத்கர் நாவல் ஃபியூச்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். அப்போ புதுமையான சிறப்பம்சம் சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாங்க. அது கூற்றாக கொடுக்குறாங்க. அப்போ நம்ம கூற்று சரியானதாக இருக்குது. அடுத்த காரணம், அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது. தி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சர்வ் அஸ் அ கைட் ஃபார் தி நேஷன். கரெக்ட். இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நான் ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். டிபிஎஸ்பி அப்படிங்கிறது என்னென்னா, இது நம்ம நாடு, அதாவது இந்திய நாடோ அல்லது ஸ்டேட்ஸ், அதில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள், இந்த மாதிரி சில ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ், சில ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஆர்டிகிள் 36லேருந்து 51 வரைக்கும் ஒரு பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்கோம். அதான் டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி. இதன்படி நடக்கலாம் ஒரு நெறிமுறை கொடுத்துருக்கோம். நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் ஸ்டேட்ஸ்லையோ அல்லது யூனியன்லையோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம நாடு நல்லா டெவலப் ஆகும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு இந்த டிபிஎஸ்பியை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் இல்லை கவர்மெண்ட் வயலேட் பண்ணுறாங்கன்னா நம்ம நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டையே போய் கேட்டு என்ன பண்ணிக்கலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் டிபிஎஸ்பி அந்த மாதிரி கிடையாது. நான் ஜஸ்டிசபிள் நேச்சரில் இருக்குது. அதாவது நீதிமன்றத்தால் நிலைநாட்ட முடியாத ஒரு தன்மையில் இருக்குது. ஏன் அதை நீதிமன்றத்தால் நிலைநாட்ட முடியாத தன்மையில் அதை கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம நாடு அப்படிங்கிறது 1950 அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நாட்டில் டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கிற எல்லாரையுமே கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஎஸ்பியில் ரொம்ப அட்வான்ஸாக சொல்லியிருப்பாங்க, தொழிலாளர்கள் மேனேஜ்மெண்ட்டில் பங்கெடுத்துக்கலாம் சொல்லியிருப்பாங்க. அதை இந்தியாவில் கொடுக்க முடியுமா? முடியாது. தொழிலாளர்களுக்குள்ள தான் பங்கெடுத்துக்க முடியும். மேனேஜ்மெண்ட்டில் பங்கெடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னும் இந்தியாவில் வளரும். மகப்பேறு காலம் அப்படிங்கிறத அப்பயே சொல்லியிருப்பாங்க. மகப்பேறு காலம் தமிழ்நாடு அரசு இப்போ நமக்கு 1 year கொடுக்குறாங்க. அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு அது 9 மாதமாக இருந்துச்சு. அது 1950, 60, 70 காலகட்டங்களில் கொடுக்க முடியுமா? முடியாது. ஃப்ரீ எஜுகேஷன் இப்போ டிபிஎஸ்பியில் 0 to 6
0 முதல் 6 ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன், அதாவது ப்ரீகேஜி தான் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இதை நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் ஜஸ்டிஸபிள் நேச்சர், நீதிமன்றத்தை நிலைநிறுத்த முடியாது. ஆனால் இந்த டிபிஎஸ்பியில் உள்ளதெல்லாம் ஒரு அரசு செயல்படுத்துதுன்னா அந்த அரசு அப்படிங்கிறது வல்லரசாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துலன்னு இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறத நமக்கு ஒரு வழிகாட்டும் கருவியாக மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா வளர்ந்த ஒரு மாநிலமாக இருக்குது. இப்போ அந்த மாநிலம் இதை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய நமக்கு செயல்படுத்துகிறாங்க. சில மாநிலங்கள் இதை குறைவாக செயல்படுத்துகிறாங்க, இந்திய அரசும் அதிகமாக செயல்படுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதை செயல்படுத்தையில் கண்டிப்பாக ஒரு மாநிலமோ நாடோ வளரும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ அதான் இது வந்து சர்வ்ஸ் அஸ் அ கைட் ஃபார் தி நேஷன், ஒரு கைடன்ஸாக அதை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு இரண்டுமே சரி மற்றும் சரியான விளக்கமாக இருக்குது. கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. ஸோ அதான் டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுக்கு வித்தியாசம்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட உரிமைகள் மாதிரி தான் கொண்டு வந்தாங்க ஆரம்பத்தில். ஆனால் அதை ஜஸ்டிஸபிள் நான் ஜஸ்டிஸபிள் பிரித்தாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்று கிடைக்கலாம், நேராக சுப்ரீம் கோர்ட்டு போகலாம். டிபிஎஸ்பி ஒன்று கிடைக்கலாம், நம்ம எங்கேயுமே போய் அதை நீதிமன்றத்தை நிலைநிறுத்த முடியாத இடத்துல இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் நினைத்தால் அதை செஞ்சு கொடுக்கலாம். அப்படி கவர்மெண்ட் நினச்சி செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம நாடு இன்னும் ரொம்ப வல்லரசாக மாறும். அதில் மாற்றுக்கருத்து. எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அனுமதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்டிகிள் 51 பன்னாட்டு அனுமதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது. ஸோ இதில் டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்டிகிள்ஸ் 36லேருந்து 51 வரைக்கும் கவர் ஆகும். பார்ட் 4ல் இருக்கும். பார்ட் 4ல் இருக்கும். ஸோ இந்த ஆர்டிகிள்ஸ்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சொன்னால் கொஞ்சம் நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டைனமிக் பார்ட் தான் தெரிஞ்சுக்கணும், ஸ்டாட்டிக் பார்ட் தான் தெரிஞ்சுக்கணும். அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாரும் பார்த்தோன்னா அயர்லாந்து ஆன்சர் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படி போட்டிருப்பீங்க. ஸோ அயர்லாந்து தவறு. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஸ்பெயின். ஸோ கேள்வி பாருங்கள், கோட்பாட்டின்படி பின்வரும் நாடுகளில் எது முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்துக்கொண்டது? ஃபஸ்ட் டைமாக எந்த நாடு டிபிஎஸ்பி அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டியூஷன் சேர்த்துக்கிட்டாங்க கேட்குறாங்க. ஸ்பெயின் தான் சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம எடுத்துக்கிட்டது அயர்லாந்து எடுத்துக்கிட்டோம். நம்ம கான்செப்ட் அப்படிங்கிறது அயர்லாந்து எடுத்துக்கிட்டோம். நம்ம கான்ஸ்டியூஷன் 60 நாடுகளுக்கு மேலிருந்து எடுத்தாளப்பட்டது. அதை நம்ம அயர்லாந்துலேருந்து நம்ம எடுத்துருக்குறோம். அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து ஸ்பெயின். இது நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுமாதிரி டிஎன்பிசி பிஒய்க்கு தான், டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி பிஒய்க்கு. அவன் ஏன் ஆப்ஷன் ஏல செட் பண்ணியிருக்கான் புரியுதா? பார்த்த உடனே அயர்லாந்து போடுவோம், அதுக்கு தான் செட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராப்லேயே நம்மளே போய் விடுவோம். இங்கே வந்து ஆன்சருக்கு பார்த்தோன்னே ஸ்பெயின்பாங்க, என்னடா ஸ்பெயினுங்கிறாங்கன்னு தோணும். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரிக்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், நிறையா சால்வ் பண்ணுங்கள். கொஷின் சால்வ் பண்ண தான் அதெல்லாம் நமக்கு ஜென்ரேட் ஆகும். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டும் நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவே ஆகும். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி எது மாதிரி இருக்கு கேட்குறாங்க. மேக்னா கார்ட்டான்னு சொல்லுவாங்க. இது ஜான் அப்படிங்கிறவர் வெளியிட்டிருப்பார். மன்னர் ஜான் அப்படிங்கிறவங்க 1800 இங்கிலாந்து மன்னர் ஜான் வெளியிட்டிருப்பார். அது மாதிரி இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் கொஞ்சம் அது மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி இல்லை. பட்டய சட்டம் மாதிரிலாம் அது இல்லை. அறிவுறுத்தல் செயல்கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது ஒரு அறிவுறுத்தல் செயற்கருவி மாதிரி தான். நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அது பண்ணுங்கள். இப்போ ஒரு நாடு நம்ம நாடு வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் அது பண்ணால் அது எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அதில் போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறதான். ரெகுலேட்டிங் ஆக்ட் பற்றி தான் இல்லை. ஸோ இது நமக்கு 2022 குரூப் 4 கேள்வி. ஸோ இந்த 2022 குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு தரமான கொஸ்டின்ஸ். எப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்ட கேள்வி 2019 குரூப் 4ல் கேட்ட ட்ரெண்டை, அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் மடங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே தலைகீழாக போட்டுறாங்க. அப்படியே 10 மடங்கு மேலே கொண்டு போயிட்டாங்க அந்த ஸ்டாண்டர்டு. ஏன்னா 2019 சிங்கிள் லைனில் கேட்டுட்டு இந்த மாதிரி தரமான கேள்வி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிஎன்பிசி ஸ்டாண்டர்டுமே அதான் போயிட்டுருக்கு. நம்மளும் அந்த லெவலில் படிக்கணும். ஸோ அடுத்து ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 40 கிராம பஞ்சாயத்துகள் அமைக்க சொல்லுது, சரியாக இருக்குது. ஆர்டிகிள் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் சரியாக இருக்குது. 41 விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு கிடையாது. 41 என்ன? கல்வி பெறும் உரிமை,
வேலை பெறும் உரிமை, இதெல்லாம் சி. ஸோ அப்போ 6வது கொஸ்டினுக்கு சி, ஆன்சர் சி. 7 அரசு நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் 38, 39, 41, 42 மற்றும் 43 டேஷ் கொள்கையை வெளிப்படுத்துகின்றன்னு சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள். இந்த 38 என்ன ஆர்டிக்கல்? சமூக நலனை மேம்படுத்தும் பொருட்டு சமூக ஒழுங்கை சீர்படுத்துது. அப்போ சமுதாயம் சார்ந்த ஒன்று, அது எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்போ அந்த சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ். 39ல் சப் கிளாஸஸ் நிறையா இருக்குது, ஏபிசிடி. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாத்துக்கும் கிடைக்குன்னு சொல்லியிருப்பாங்க. லைக் 41, 40, 43 அதே மாதிரி தான். ஸோ இப்போ இதில் சமதர்மம், சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறத சொல்லுது. நமக்கு டிபிஎஸ்பி அப்படிங்கிறது 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. சமதர்மம், காந்தியவாதம், தாராளவாதம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 3 பிரிவும் ஸ்கூல் புக்ஸ்லாம் இந்த டிபிஎஸ்பி ஸ்கூல் புக்ஸே ஆர்டிகிள்ஸே கிடையாது. அப்போ இந்த 3 இதை லக்ஷ்மிகாந்தில் தெளிவாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. நம்ம போட்டு பாலிட்டி மெட்டீரியலும் அது நம்ம பிரித்து தான் வச்சுருக்கோம். சமதர்மம் என்ன, காந்தியவாதம், தாராளவாதம், இது சொல்கிறது சமதர்மம். இதுவுமே டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அரசு நேரடி வழிகாட்டும் கொள்கைகள் என்பது அரசியலமைப்பின் உயிரளிக்கும் விதிகள், ப்ரொவிஷன்ஸ் தட் கிவ் லைஃப் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், சொன்னது எல்எம் சிங். டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதெல்லாம் இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. டிபிஎஸ்பி பற்றி நிறைய பேர் புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம மெட்டீரியல் இருக்குது, படிச்சுக்கோங்க, கேட்பாங்க. குரூப் 1 பண்ணி கண்டிப்பாக கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் என்ன? ஏன் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தாங்க, ஏன் அது முக்கிய நோக்கமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சட்ட சீர்திருத்தம் மற்றும் சட்ட உருவாக்கத்தை கொண்டு வந்தாங்களா? கிடையாது. மக்கள் நல அரசுக்கு தான் கொண்டு வந்தாங்க. டிபிஎஸ்பியை கொண்டு வந்தது காரணமே மக்கள் நலன் தான். பிற்காலத்தில் இந்தியா டெவலப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் மக்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு நிறையா சொல்லியிருக்காங்கல்ல அதில். ஸோ அதுதான் முக்கிய நோக்கம். அரசு நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகள் பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும். அரசு நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகள் நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் 35 வழங்கி அறிவுறுத்து பார்த்தோமா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 35 சொன்னதான் முக்கிய ஆதாரம் இதுக்கு. 37ஆம் ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். கொள்கைகளை நீதிமன்றம் நியாயப்படுத்த முடியாது, நீதிமன்றத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, அது நான் ஜஸ்டிஃபிஷபிள் நேச்சரில் தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு கேட்ட கேள்வி என்னன்னா, கீழ்காணும் கூற்றுகளை சொல்லியிருக்கிறாங்க, சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஏ மற்றும் பி இரண்டுமே நமக்கு சரியாக இருக்குது. 10வது கேள்விக்கு ஆன்சர் பி. 11 பின்வருவனவற்றில் தவறாக இணைக்கப்பட்டவை எவை? சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மற்றும் தனிநபரின் கடமை, ஆர்டிக்கிள் 48(7) சொல்கிறாங்க. ஓகே, சரியாக இருக்குது. அனைத்து குழந்தைகளுக்கும் 14 வயது முடியும் வரை குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி, ஆர்டிக்கிள் 45 சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், ஏஜ் பாருங்கள், 14 வயதுன்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது. ஆர்டிக்கிள் 45ல் இப்போ என்ன இருக்குன்னா 0லிருந்து 6 வரைக்கும் தான் இருக்குது. அது பேர் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன். தெளிவாக பார்க்கணும், இந்த டேமை தெளிவாக பார்க்கணும். அதாவது முன்பருவ கல்வி. முன்பருவ கல்வின்னு என்ன? 6 வயதுக்கு முன்னாடி குழந்தைகள் என்ன படிக்கும்? ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது எப்போ மாற்றினாங்கன்னா 86வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 86வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ஆம் ஆண்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனிஷியலாக 14 வயதுக்கு இருந்துச்சு, இப்போ மாற்றி 0 to 6 ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன். இப்போ நடைமுறையில் இருக்கிறது இதுதான். ஏன்னா 6 to 14 வயது அப்படிங்கிறத 21A ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது தவறாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. மாநிலத்தின் பொது சேவை நிர்வாகத்திலிருந்து தனி நீதித்துறை விதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கேட்டிருக்கிறதுமே இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் கொஞ்சம் ட்ரெஷரி அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. பட் பப்ளிக் சர்வீசஸ் ஆஃப் இது பார்த்தோம்னா இது எக்ஸாக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக்கிள் 50
ஆர்டிகல் 50 தான் செப்பரேஷன், அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூஷன் ரெண்டுமே செப்பரேட் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ 3 நமக்கு தவறாக இருக்குது. தன்னார்வ உருவாக்கம் கூட்டுறவு சங்கங்களின் தன்னாட்சி செயல்பாடு, இதுவும் தவறாக இருக்குது. சொசைட்டிஸ் ஃபுல்லாக பேசுகிறது ஆர்டிகல் 43B சொசைட்டிஸ் உருவாக்குறதை பற்றி பேசியிருக்காங்க. 97 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. 97வது சட்ட திருத்தம் அதில் 43B அப்படிங்கிற ஆர்டிகல் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்ட கேள்வி வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்களா, அப்போ நம்ம 2, 3, 4 தப்பாக இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆப்ஷன் பி 11க்கு ஆப்ஷன் பி. 12 கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல. அதாவது எது நாட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அப்படி எது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கொடுத்துருக்கிற ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்குது. அந்த 11மே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவீங்க படிக்காமல், கண்டிப்பாக 11 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அரசியல் கோட்பாடு, மனிதநேய ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் இருக்குது. பொது தேர்தலில் வாக்களித்தல் நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டியே கிடையாது. வன்முறையை கைவிட்டு இருக்குது. அரசமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதற்கு மரியாதை அளித்தல் இருக்குது. ஆப்ஷன் பி. அடிப்படை கடமைகள் பற்றி கீழ்காணப்படும் வாக்கியங்கள் எது தவறானவை? இந்திய அரசியல் சாசனத்தின் 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த ஸ்வரன் சிங் குழு பரிந்துரைத்தது. கரெக்ட். ஸ்வரன் சிங் 10 ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறத சொன்னாங்களாம் கேட்குறாங்க. தப்பு. ஸ்வரன் சிங் 11 கடமைகளை நமக்கு அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸில் கொடுத்தாங்க. 2வது, இந்திய அரசியல் சாசனத்தின் உள்ள அடிப்படை கடமைகள் கருத்து சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். சரி, நம்ம ரஷ்யாவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து, அடிப்படை கடமைகளை 42வது சட்ட திருத்தம் அறிமுகப்படுத்தியது. சரி, 42வது சட்ட திருத்தம் 1976 இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சட்டத்தால் செயல்பட என்ஃபோர்ஸபிள் பை லா. நிறைய பேருக்கு இதில் சந்தேகம் இருக்குன்னா, அடிப்படை கடமைகளை நீதிமன்றம் நிலைநிறுத்த முடியாது, சேம் டிபிஎஸ் மாதிரி. ஆனால் பாராளுமன்றம் சில சட்டங்களின் மூலமாக அதை கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு 51AG காடுகள், ஏரிகள், வனவிலங்குகளை பாதுகாத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ வன பாதுகாப்பு சட்டம் போட்டு அதை நமக்கு நடைமுறைப்படுத்தலாம். அந்த மாதிரி என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படிங்கிறது சரி. ஸோ இப்போ நமக்கு தவறு தான் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. 14 அடிப்படை கடமைகளை செயல்படுத்த சில சட்ட விதிகள் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழு எது? பர்மா குழு. யாரெல்லாம் ஸ்வரன் சிங் குழு போட்டிங்கன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் போட்டிருப்பீங்க ஸ்வரன் சிங். ஏன்னா இங்கே நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் நடத்தி இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கோம். ஸ்வரன் சிங் குழுன்னு போட்டுட்டு கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். தப்பு. கேள்வி பாருங்கள், அடிப்படை கடமைகள் செயல்படுத்த என்னென்ன லாஸ்லாம் இங்கே இருக்குது அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க அப்படின்னா. இந்த வர்மா குழு ஃபார்ம் பண்ணது 1999. நமக்கு சுரன் சிங் என்ன பண்ணுறாங்கன்னா 1976 காங்கிரஸ் கட்சி போடுறாங்க. நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து நம்ம அடிப்படை கடமைகள் சேர்த்துட்டோம். ஆனால் அந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது பெயரளவில் தான் இருக்குது. யாரும் அதை ஃபாலோ பண்ணலை, யாருமே அதை கண்டுக்க மாட்டேங்காங்க. சிட்டிசன்ஸ் அதை பொருட்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை எழுது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இருந்த கவர்மெண்ட்டு பர்மா குழுன்னு ஒரு குழு போட்டு அடிப்படை கடமைகள் இந்தியாவில் எப்படி செயல்பாட்டில் இருக்குது, அதை செயல்படுத்துறதுக்கு லாஸ் இருக்கா, எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கிறாங்க. அப்படி பார்க்க போட்ட குழு தான் இந்த பர்மா குழு. கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்துக. ஆர்டர் கேட்குறாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டர் கேட்குறாங்க. 51A சப்கிளாஸ் ஏலேருந்து கே வரைக்கும் ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ஷார்ட்கட்டை போட்டு படிச்சிருங்க. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். ஓகே, சரி, நமக்கு ஆர்டர் கேட்குறாங்க. சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல், சமய, மொழி, பிராந்திய பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களை கண்ணியத்திற்கு காக்கும் மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். ஓகே, சகோதரத்துவம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்னா நான் என்ன ஷார்ட்கட்ஸில் படித்து வச்சுன்னு சொல்கிறேன். சகோதரத்துவம்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எதிரியாக எனிமின்னு வச்சுக்கோங்க. சரி, ஈயில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எதிரியாக இ, எனிமி ஈயில் இருக்குது. 51A இ. அடுத்து, தேச பாதுகாப்பிற்கு தேவைப்படும் பொழுது தேசப்பணியாற்ற டிஃபென்ஸ். திடீர்னு டிஃபென்ஸுக்கு தேவைன்னா நம்ம வரணும். டிஃபென்ஸ், டி ஃபார் டிஃபென்ஸ். அப்போ டி 51A டியில் இருக்குது, 51A இயில் இருக்குது. அடுத்து, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு சி. இந்த 3 வரும் சி. சுதந்திர போராட்டத்திற்கு துண்டகோல் அமைந்த
உயரிய நோக்கங்கள். ஸோ அது பி. இப்போ நமக்கு மேட்ச் பண்ணால் 2-1 ஆர்டர் பண்ணோம்னா 2-1-4-3 ஆப்ஷன் ஏ. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஷார்ட்கட் போட்டு படித்து வச்சுக்கோங்க. 51 ஏ, இதுதான் நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். டி ஃபார் டிஃபென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டு டி ஃபார் டிஃபென்ஸ். என்ன சொல்லியிருப்பாங்க? டியில் தேசப்பற்றின் காரணமாக தேசத்திற்கு எதுவும் நமக்கு அச்சுறுத்தல் ஏற்படுதுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? தேச பணியாற்ற தயாராக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ தேசத்துக்கு அச்சுறுத்தல் டிஃபென்ஸ், டி ஃபார் டிஃபென்ஸ். அடுத்து இ ஃபார் எனிமீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளூ வேர்டு. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பெண்களை பாதுகாக்கணும், கண்ணியமாக நடத்தணும், அது சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்புறம் சகோதரத்துவத்தை மேம்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. சகோதரத்துவத்துக்கு ஆப்போசிட்டாக எனிமி. ஸோ பி ஃபார் எனிமீஸ். அடுத்து DEF, F ஃபார் ஃபங்க்ஷன். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க? 51 AFல நம்ம கலாச்சாரத்தை பாதுகாத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபங்க்ஷன் கலாச்சாரம். DEF, G ஃபார் ஜிராஃபி. ஸோ அப்போ ஜி ஃபார் ஜிராஃபிக் ஞாபகம் வச்சுக்கல. காடுகள் விலங்கு இருக்குது, காடுகள், ஏரிகள், வனவிலங்குகளை பாதுகாக்கணும். ஹச் ஃபார் ஹியூமானிட்டி, மனிதநேயம் அப்படிங்கிற வார்த்தை வரும். மனிதநேயத்தை போற்றி வளர்த்தது. அந்த க்ளூ வேர்டு ஒரு வேர்டை வச்சு நம்ம ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி தான் படித்து வச்சுருக்கேன். DEFGHI, ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், பொது சொத்தை பாதுகாத்தல். ஜே ஃபார் ஜாயிண்ட், ஜாயிண்ட்டாகவோ இல்லை தனியாகவோ கூட்டு முயற்சியில் தனிப்பட்ட முயற்சி மூலம் நம்ம நாடு முன்னேறுவதற்கு பாடுபடணும். ABCDEFGHIJ கே நமக்கு எல்லாருக்கும் காமனாக தெரியும். 6 to 14 எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக எஜுகேஷன் ஏற்படுத்தி கொடுத்துரும். இதில் படிச்சு பாருங்கள். டி ஃபார் டிஃபென்ஸ், தேச பணியாற்ற தயாராக இருக்கணும். இ ஃபார் எனிமி, சகோதரத்தை மேம்படுத்தணும். எஃப் ஃபார் ஃபங்க்ஷன், கலாச்சார பாதுகாப்பை மேம்படுத்தணும். ஜி ஃபார் ஜிராஃபி, காடுகள், வனவிலங்குகளை நாம் பாதுகாக்கணும். H ஃபார் ஹியூமானிட்டி, மனிதநேயத்தை வளர்க்க வேண்டும். ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். ஜே ஃபார் ஜாயின், தனிப்பட்ட மற்றும் கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவை மேம்படுத்தணும். 6 to 14 வரைக்கும் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இந்த ஷார்ட்கட்டை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது எப்படி கேட்டாலும் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணுறதுலாம் இப்போ கேட்குறாங்க, எப்படி கேட்டாலும் ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். அடுத்து 51 AI, வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை. இந்தாங்க பாருங்க, இந்த க்ளூ வேர்ட் ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னீங்கன்னா அதை பிடிச்சாலே முடிஞ்சு. அது கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். சரி. அடுத்து ஜே, தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடு. ஜே சொன்னீங்கன்னா ஜாயிண்ட், கூட்டு செயல்பாடு. அப்போ ரெண்டுமே சரியாக இருக்குது. அவ்வளோதான். போட்டு குழுவோட ஞாபகம் போட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் காலில் டைம் கம்மியாக இருக்குது, வேகமாக கொஸ்டின் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி ஷார்ட்கட் வந்து கடை போட்டு போயிட்டே இருக்கணும். டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு டைம் கன்சியூமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 17. அடிப்படை உரிமைகளும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளும் சமநிலை படைத்ததாகும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. மேற்கண்ட கூற்று எந்த வழக்குடன் தொடர்புடையது? இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த வழக்குடன் தொடர்புடையது? செம்பகம் துரைராஜன் வழக்கு. செம்பகம் துரைராஜன் வழக்கா? கிடையாது. செம்பகம் துரைராஜன் வழக்குங்கிறது 1950 நடக்குது. இது ஒரு ரிசர்வேஷன் கேஸ். இந்த கேஸ் எது சம்மந்தப்பட்டதுன்னா ரிசர்வேஷன் ரிலேட்டடான ஒரு கேஸ். செம்பகம் துரைராஜன்ங்கிற பெண்மணிக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்காது. அப்போ இருந்த நீதி கட்சியின் இடஒதுக்கீட்டின் காரணமாக பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதில் எல்லா மக்களும் பங்கெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கான இடஒதுக்கீடு நீதி கட்சி காலத்தில் வந்து எவால்வ் வந்துகிட்டே இருக்கும். அந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக எனக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த செம்பக துரைராஜன் அப்படிங்கிற பெண்மணி கோர்ட்டுக்கு போவாங்க. அப்படி நீதிமன்றத்தை அவங்க நாடையில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்குது அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்க்கல சட்டத்தின் அனைவரும் சமம் ஆர்டிகல் 14 நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு எல்லாருக்கும்
ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு பாகுபாட்டோடு இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய இடத்துல நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தோம்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னு தான் தீர்ப்பு வந்துச்சு செம்பகம் துரைராஜன். அப்போ இந்த செம்பகம் துரைராஜன் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 1951 ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டே போச்சு. இந்த முதல் அமெண்ட்மெண்ட்டுக்கு காரணமானதே இந்த செம்பகம் துரைராஜன் வழக்கு. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான கேஸு. இந்த செம்பகம் துரைராஜன் கேஸுக்கு வாதாடினவர் யாருன்னு கேட்டால் இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ இதுக்கு வாதாடினவர் யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஸோ அவர் டிராஃப்டிங் கமிட்டிலே மெம்பர், கான்ஸ்டியூஷன் எழுதுனதுலேயே முக்கிய பங்களிப்புள்ளவர். அவரே இந்த வழக்குக்கு வாதாடுறாருன்னா அப்போ அந்த வழக்கு எவ்வளவு தீவிரமான வழக்காக இருக்கும், அந்த வழக்கில் எவ்வளோ தீவிரமாக வாதாடி இருப்பார். அதன் காரணமாக அந்த வழக்கும் வெற்றி அடைந்தது. பின்னால் கவர்மெண்ட் அதை என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1951 மாற்றிட்டாங்க. நமக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நிறையா இன்னும் ஸ்டோரி நிறையா இருக்குது, சொன்னால் இப்போ நமக்கு நேரம் இல்லை. கோலக்நாத் கேஸ். ஸோ இந்த கோலக்நாத் கேஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வரல. மினர்வா மில்ஸ் கேஸ் 1980 நடக்கும் மினர்வா மில்ஸ் கேஸ். இதுதான் டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் நிறையா கான்ட்ரவர்சி வந்துச்சு. டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் நிறைய முரண்பாடுகள் இது ரெண்டுக்குமே தோன்றிட்டு இருக்கல. கடைசியாக போட்ட கேஸு இந்த மினர்வா மில் கேஸ் தான். கோலக்நாத் கேஸ் ஒரு தீர்ப்பு வரும், பாரதி கேசவனந்த பாரதி 73 சில தீர்ப்புகள் வரும். பின்னாடி கடைசி இந்த தீர்ப்பு ரெண்டுமே சமம் தான், நீங்கள் அது ரெண்டுமே ஈக்குவலாக தான் நீங்கள் மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தீர்ப்பு வந்திருக்கும். கீழ்கண்டவற்றில் தவறானது. மகப்பேறு நலச்சட்டம் தப்பு 1961. சம ஊதிய சட்டம் 76 சரி. தொழிலாளர் இழப்பீட்டு சட்டம் 23. மனப்பாதுகாப்பு சட்டம் 1980. ஆன்சர் ஏ. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாட்டின்படி கீழ்கண்டவற்றுள் சமதர்ம கொள்கைகளை தேர்ந்தெடுக்க. சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஸ்டேட் பாலிசியில் சோசியலிஸ்டிக் இருக்குது, காந்தியின் பிரின்சிபல்ஸ், இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதில் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் சமதர்ம கொள்கையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இது பார்த்தோம்னா கண்டுபிடிக்கலாம். 40 அப்படிங்கிறது காந்தியின் பிரின்சிபல். 40 என்னது, கிராம பஞ்சாயத்தை உருவாக்கணும், காந்தி சொன்னது. 38, 41, 42 சரியாக இருக்கும். ஆப்ஷன் பி. ஸோ 50 வர 50லாம் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல், செப்பரேட் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூஷன். ஸோ 44, 45 இன்டெலெக்சுவலில் போயிடும், 49 இன்டெலெக்சுவல் தான். ஆன்சர் பி. 20 ஸ்வரன் சிங் குழு பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 1976ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியினால் அமைக்கப்பட்டது. சரியான ஸ்டேட்மெண்ட். ஸ்வரன் சிங் குழு கமிட்டி ஃபார்ம் பண்ணது காங்கிரஸ் தான். இக்குழு 11 அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்தது. சரியாக இருக்குது. ஸ்வரன் சிங் குழு 11 தான் சொன்னாங்க. இதில் 10 கடமைகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 76 போட்டாச்சு, இங்கே குழு 11 சொன்னாங்க. இதில் 10 கடமைகள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா கிடையாது. இந்த கமிட்டியை பற்றி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். காங்கிரஸ் 1976 இந்த கமிட்டி போடுறாங்க. இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டு 11 டியூட்டி சொல்கிறாங்க, 11 கடமைகளை நீங்கள் சேருங்க சொல்கிறாங்க. பட் இதில் நம்ம எடுத்துக்கிட்டது 8 தான். அன்றைக்கி இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அரசில் எடுத்துக்கிட்டது 8 டியூட்டிஸ் எடுத்துக்கிட்டு 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 8 எடுத்துக்கிட்டு 42 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அவங்க புதுசாக ஒரு 2 கொண்டு வந்து மொத்தம் 10 டியூட்டிஸ் சேர்க்குறாங்க. 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 10 சேர்க்குறாங்க. லேட்டராக 11வது கடமை 6லேருந்து 14 வயது வரைக்கும் கல்வி எப்போ சேர்க்கப்படுது? 86 அமெண்ட்மெண்ட் ஆக்டு 2002 சேர்க்குறாங்க. சரி, இவ்வளோ ஸ்டோரி இருக்குது. ஸோ அப்போ அவங்க எடுத்துக்கிட்டது 8 தான். இவங்க கொடுத்த 10ல் 11 கொடுத்தாங்க, 8 எடுத்துக்கிட்டாங்க, 3 டெலீட் பண்ணிட்டாங்க. 3 டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த 3 என்னென்னு அடுத்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள். 3 டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு இங்கே வந்து 1, 2 தான் சரி. 76 கரெக்டு, 11 அடிப்படை கடமைகள் கரெக்டு, 10 எடுத்துக்கல, 8 தான் எடுத்துக்கிட்டாங்க. 8 வரும் இங்கே. ஸ்வரன் சிங் குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட அடிப்படை கடமைகளில் கீழ்கண்டவற்றில் தவறானதை கண்டறிய. அடிப்படை கடமைகளை பின்பற்றவில்லை எனில் அபராதம் அல்லது தண்டனை. சொன்னீங்கன்னா இந்த இதில் ஒரு 3 டெலீட் பண்ணாங்கன்னு அந்த 3 இந்த கேள்வியில் கொடுத்துருக்கேன்.
அடிப்படை கடமைகளை பின்பற்றினா நீங்கள் ஃபைன் போடுங்க சொல்லாங்க, அதை கவர்மெண்ட் வேணாம் டெலீட் பண்ணிட்டாங்க. அப்படி நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அடிப்படை கடமைகளே இங்கே எப்படி இருக்குது, அவங்க நம்மளாம் மனம் உவந்து செய்கிறது, அதுக்கு போய் நீங்கள் ஃபைனை போடுங்கன்னு சொல்கிறீங்களே சொரன் சிங், எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தூக்கிடுச்சு. இந்த அபராதம் அல்லது தண்டனை தொடர்பாக எந்த நீதிமன்றமும் கேள்வி எழுப்ப முடியாது. சரி, என்ன சொரன் சிங் எழுதியிருக்கீங்க, எப்படி நம்ம சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம கொடுக்க போகிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அது பொதுமக்கள் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், அதுக்கு நீங்கள் ஃபைன் போடுங்க. அப்படி அந்த ஃபைனுக்கு எதிர்த்து அவங்க நீதிமன்றம் வந்தால் அதையும் கேள்வி கேட்க முடியாது. இப்படிலாம் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஃப்ரேம் பண்ணி சொரன் சிங் கவர்மெண்ட்டை கொடுக்குது. கவர்மெண்ட் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, ஐயோ நம்ம கொடுக்குறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாம் பண்ண முடியாது, தூக்குங்க அப்படின்னு சொல்லி தூக்குறாங்க. ஸோ அப்போ ஏ ஆப்ஷன் ஏவும் தப்பு, பியும் தப்பு. வரி செலுத்துவது கட்டாய அடிப்படை கடமைங்கிறாங்க, அதுவும் சொரன் சிங் கமிட்டியில் கொடுக்குறாங்க. ஸோ இது மூணுமே கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணல, கவர்மெண்ட்டு இது மூணுமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அப்போ இப்போ நம்ம கேட்குறது சொரன் சிங் குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட அடிப்படை கடமைகள் கீழ்கொண்டு தவறானது. ஸோ இப்போ இது மூணுமே சொரன் சிங் சொல்லி கவர்மெண்ட் கேட்கல. இப்போ சொரன் சிங் சொல்லாதது இது 6 முதல் 14 வயது உள்ள அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன்னு சொன்னாங்க. இது சொரன் சிங் சொல்லலை. லேட்டராக பார்த்தோமா 82வது சட்ட திருத்தம் 2002 இந்திய அரசால் சேர்க்கப்பட்டது. ஸோ சொரன் சிங் சொன்ன 3 இது, அவங்க கேட்ட கேள்வி சொரன் சிங் சொல்லாது இது. அப்போ ஆப்ஷன் டி. அடிப்படை கடமைகள் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சொரன் சிங் குழுவின் பரிந்துரையின்படி 8 கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. சொன்னீங்கன்னா 8 சேர்த்துருக்காங்க, கரெக்டாக இருக்கும். 42வது சட்ட திருத்தத்தில் சொரன் சிங் குழுவின் பரிந்துரையில் இல்லாத 2 கடமைகள் புதிதாக சேர்க்கப்பட்டது. சொரன் சிங் சொல்லாத 2 கடமை சொன்னா சேர்த்தாங்க. மொத்தமாக 42வது சட்ட திருத்தத்தில் 10 அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன. 42 1976 10 சேர்த்தாங்க. சரி பாருங்கள், சொரன் சிங் குழு பரிந்துரையில் 8 அரசியலமைப்பில் சேர்த்தாங்க, அவர் சொல்லாத 2ஐயும் சேர்க்குறாங்க, சேர்த்து மொத்தம் 10 அமெண்ட்மெண்ட் 10 டியூட்டிஸ் நமக்கு 42வது சட்டத்தை தான் 1976 கொடுத்தாங்க. ஸோ அப்போ நமக்கு 22வது கேள்விக்கு ஆப்ஷன் கேட்ட கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க, நமக்கு கீழ்கண்ட கூற்றுகள் சரியானது என்னென்னு கேட்காங்க. நமக்கு 3மே சரியாக இருக்குது. அப்போ 1, 2, 3 சரி. இந்திய குடிமகனின் அடிப்படை கடமைகள் குறித்து கீழ்காணும் கூற்றுகள் எது? இக்கடமைகளை நடைமுறைப்படுத்த ஒரு சட்டமுறை செயல்முறை வழங்கப்பட்டுள்ளது கிடையாது. ஹேஸ் பீன் ப்ரொவைடட் என்ஃபோர்ஸ் த டியூட்டிஸ் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் இருக்கான கிடையாது. இவை சட்டப்பூர்வமான கடமைகளுடன் தொடர்புடையவை. லீகல் டியூட்டிஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. லீகல் டியூட்டிஸில் சிலது நம்ம செய்யலைன்னா கவர்மெண்ட்டு நம்ம மேலே வழக்கு தொடரும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம செய்யலைன்னா எந்த கவர்மெண்ட் வழக்கு தொடர முடியாது. இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, லைக் தேசிய கொடிகள்லாம் மதிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி திரையரங்குகள்லாம் தேசிய கீதம் அப்படிங்கிறது ஒழிச்சாங்க. தேசிய கீதம் பாடப்பட்டது, ஸ்பீக்கரில் போடுவாங்க. ஸோ அப்போ தேசிய கீதம் பாடிட்டு இருக்குன்னா என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக எழுந்து நிற்கணும். அதான் தேசிய கீதத்தை கொடுக்க மரியாதை, அதான் நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமை. ஆனால் தியேட்டரில் பாதி பேர் எழுந்து நிற்கிறாங்க, பாதி பேர் நிற்கல. சரி, கவர்மெண்ட் பார்த்தாங்க இது சரியாக செயல்படலை, தேசிய கீதம் முடிச்சுட்ருக்கு, சில பேர் உட்காந்துருக்காங்க, சரியாக இல்லைன்னு கவர்மெண்ட் அதை ரிட்டன் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள், கவர்மெண்ட்டு தான் ரிட்டன் வாங்கிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணலையே, போலீஸ் 4-5 போலீஸ் ரெடியாக இருங்க, நேஷனல் ஆந்தம் உள்ளக்கு ஒழிக்கும், உள்ளக்கு போன உடனே எவன் எந்திக்கிற பிடிச்சி அடிக்கிறா அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டு தான் அதை ரிட்டன் வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்போ அது அந்த மாதிரி இருக்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதுக்கு நம்ம சட்டப்பூர்வமான இது எதுவுமே லீகல் பண்ண முடியாது. ஆனால் லீகல் டியூட்டிஸ் பண்ணலாம். அப்போ லீகல் டியூட்டிஸ் கூட தொடர்புடையதும் எடுக்கிறாங்க கிடையாது. ஸோ என்ஃபோர்ஸ் லாவும் இல்லை. ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் நெய்தர் 1 or 2, 1 மற்றும் 2 ஆகிவிடும். சரி, யூபிஎஸ்சி PYQ. இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரை அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எதன் மீது கட்டுப்பாடுகளை விதிக்கின்றன? லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனில் கட்டுப்பாடு டிபிஎஸ்பியால் விதிக்க முடியுமா? முடியாது. எக்ஸிக்யூட்டிவ்ல விதிக்க முடியுமா? நிர்வாகத்தில் விதிக்க முடியாது. ரெண்டுலேயுமே விதிக்க முடியாது. ஆப்ஷன் டி, நெய்தர் 1 or 2. நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல் எந்த சரத்து? ஆர்டிக்கிள் 50. நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல். 49வது நினைவு சின்னம் மற்றும் கலை சின்னம் புராதன பொருட்களை பாதுகாத்தல். 51 பன்னாட்டு அமைதி. 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு. அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. ஒரு வழிகாட்டும் கருவியாக இது அமைந்துள்ளது. கண்டிப்பாக இது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்டோம்ல.
அரசின் அனைத்து சட்ட மற்றும் நிர்வாக பணிகளுக்கு முக்கிய பின்புலமாக விளங்குகிறது. அதுவும் சரி, ஏன்னா பேக்ரவுண்டாக இருக்குது. ஸோ கேட்டிருக்கிற கேள்வியில் சரியான ஸ்டேட்மெண்ட் 26 ரெண்டுமே சரியாக 26க்கு ஆப்ஷன் சி. 27 கீழ்கண்டவற்றில் தவறானதை கண்டறிக. நீர் சட்டம் 1924 சரி, காற்று சட்டம் 1981, வன பாதுகாப்பு சட்டம் 1980, வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 72 சரியாக இருக்குது. நமக்கு 27க்கும் ஆப்ஷன் பி. அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ்காணும் எந்த விதிகள் சரியானது? ஸ்டேட் ஷுட் இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த், ஆர்டிகிள் 47. எந்த மாநிலம் 1944 பயன்படுத்தி பொது சிவில் சட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியது? இப்போது ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பொது சிவில் சட்டத்தை ரீசெண்டாக கொண்டு வந்த ஸ்டேட் எதுனா உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் தான் ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. 30 ஒரு மேட்ச் ஷீட் ஆர்டிகல் 39B எதை சொல்லுது? 48A ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். சூழலில் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 39A ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி. ஸோ மேட்ச் பண்ணோம்னா 2வது இடத்துக்கு 1ம் 39Aக்கு 3ம் வரணும். ஸோ இப்போ 1, 3 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தா இங்கே தான் இருக்கும், ஆப்ஷன் பி. ஸோ அப்போ ஆர்டிக்கிள் 39B அப்படிங்கிறது பரம்பரை சொத்துரிமை அளித்தல். 48A சுற்றுச்சூழல் மாசுபாடு பாதுகாத்தல். 39D சமவேளைக்கு சம ஊதியம். 39A லீகல் எய்டை ஃப்ரீயாக கொடுக்குறது. இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு. 30 கேள்விகளுக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. இன்றைக்கி டெஸ்ட் உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டு முடிச்சதை 30 கொஷின்ஸும் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்மில் உங்கள் மார்க்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள். மார்க் என்ட்ரி லிங்க்குன்னு இருக்கும். மார்க் என்ட்ரி லிங்க்கில் உங்கள் மார்க்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள்.